ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து சண்டே. நான் நேற்றுக்கு விலாக்லேயே சொல்லியிருந்தேன் சண்டே வந்து திருப்பரங்குன்றம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மண்டே வந்து ஆனிவர்சரி எங்களுக்கு 4 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 5th year ஸ்டார்டிங். ஸோ ஒரு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, சண்டேனாலே எப்பயுமே வந்து லேட்டாக தான் எழுந்திருப்போம். ஸோ இன்றைக்கி கோயில் போனோன்றனால 6:30க்கு எழுந்துச்சு. வாஷிங் மிஷினில் போடுற துணி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, அதை போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை போட்டு ஒரு 7:15க்கு எடுத்து காய போட்டுக்கணும். கோலம் எல்லாமே போட்டாச்சு. கோலம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு தான் கோலம் போட வந்தேனே. சரி ஓகே, அது முடிஞ்சிச்சு. சரி ஓகே, நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. இப்போ தான் சூரிய பகவானும் வந்திருந்தாரா. சரி ஓகே, கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருந்தோம். அந்த பப்பி வந்து பக்கத்து வீட்டு பப்பி. காலையில் ஆனால் இங்கே வந்துடுவாங்க, ஒரு வாக்கிங் அவங்களும் வருவாங்க. நம்மளுக்கு செடியில் வச்சுருந்தோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு கிளம்ப போகணும். ஸோ பாப்பா இன்னும் எந்திக்கல. அவங்க 8 எந்திரிச்சாலும் 9:30 to 10:30 வந்து சாமி பார்க்க முடியாது, வெயிட் பண்ண வச்சுருவாங்க. ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. ஸோ சீக்கிரமாக போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இது வந்து போகிற வழியே கோயில்கிட்ட நெருங்கும் போதே வந்து இந்த மலை தெரிஞ்சிச்சு. இது வந்து இந்த பிரிட்ஜு மேலே, திருப்பரங்குன்றம் கோயில் போகிற அந்த பிரிட்ஜு மேலே சைட் வியூ. ஓகே, அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து மெட்சிவன் டெம்பிள் இருக்குது. அதையும் போகிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கே போகும்போது உள்ளெல்லாம் ஃபோன் அலவுட் கிடையாது, ஷூட் பண்ணுறதுக்குலாம் அலவுட் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த என்ட்ரி வரைக்கும் ஷூட் பண்ணினேன். இது வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற ஷாப்பு. ஸோ இங்கே எதுவுமே வாங்க முடியாது, ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ இந்த என்ட்ரி வரைக்கும் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தரிசனத்தை பார்க்க போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்துட்டோம். சூப்பராக தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். கொஞ்சம் அதாவது வீக்கெண்டு ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஓரளவு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அது எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து காலையிலே வந்திருந்தாங்க. நம்மளும் நல்லா தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. தரிசனம் நல்லா பொறுமையாக நின்று பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது. அதையும் நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு கோயிலுக்கு வெளியே ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கே பிகி பேங்க் வாங்கலான்னு போயிருந்தோம். சரி பாப்பா சேவ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம், ஏஜ் வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஓகே, அங்கேயும் முருகர் படம் போட்டு ஒரு பிகி பேங்க் எடுத்தோம். அப்பா தான் எதுவுமே வாங்கலை, ஒரு மாஸ்க் மட்டும்தான் வாங்கினாங்க. ஆனால் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கழிச்சு பார்த்து என்ன இருக்குது, எது இருக்குது எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் வெளியவே வந்தாங்க. கடைசியில் என்ன வேணும்னு கேட்டால் மாஸ்க்கு. இந்த ஒரு மாஸ்க்கு மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். இது வந்து எது எடுத்தாலும் 10 rupees அப்படின்ற கடன் வெளியே போட்டிருந்தாங்க. அந்த 10 rupeesக்கு வந்து பொருள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உள்ளே போனால் 50, 100 இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ பார்த்து போங்க. காசுக்கு ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, காசுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து சிவன் கோயிலேருந்து திருப்பரங்குன்றம் கோயிலேருந்து ஒரு 2 kilometers தூரத்தில் இருந்துச்சு. வந்துட்டு நாங்கள் அக்கா வெயில் ஸ்டார்ட் ஆகும்போது வந்தோம். பக்கத்தில் தான் இருக்குது கோயில்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அக்கா ஏற 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 போய்கிட்டே இருக்குதுங்க. வண்டி எப்படி ஒரு 1000 படிக்கு மேலேயாவது இருக்கும் போல இருக்குது. சரியாக கவுண்ட் பண்ணல, கண்டிப்பாக இருக்கும். போய்கிட்டே இருக்குது. அதுவும் எப்படின்னா படியுடைய ஹைட்டு வந்து ரொம்ப உயரமாக போட்டு வச்சுருக்காங்க. ஏறவே முடியல, ரொம்ப மூச்சு வாங்குச்சு. பயங்கரமாக இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். காலையில் வெயில் வேறு. இதுக்கு மேலே நம்ம போயிருந்தோம்னா கண்டிப்பாக போயிருக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப வெயிலாம் ரொம்ப சுட ஆரம்பிச்சிடும். ஸ்லிப்பர் போட்டு போகலாம், கோயில்கிட்ட போய் கழட்டிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப முடியல, ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்ச்சாக போட்டிருப்பாங்க. அதில் ஒரு ஆர்ச்சில் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். சுற்றி பார்த்தோன்னா நிறைய குளங்கள் இருந்துச்சு. அங்கங்கே தண்ணி தேங்கி இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமேட்டு திரும்ப நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எப்படியும் போகிறதுக்குள்ளே கோயில் ரீச் ஆகிறதுக்குள்ளேயும் ஒரு 5-6 இடத்துலையாவது இந்த மாதிரி உட்காந்து தான் போனோம். ஸோ கோயில்கிட்ட வந்தாச்சு. கோயில்கிட்ட வந்தோடனே சைடில் வந்து படி கிடையாது. சைடில் வந்து ஒரு தண்ணி, ஒரு குளம் மாதிரி போகுது. இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அந்த தண்ணி. குடிக்கிற மாதிரி கண்ணாடியாக இருந்திருக்கும் போல் இருக்கு. பட் இப்போ சுத்த ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப டஸ்ட்டு, பார்க்கவே முடியாத அளவுக்கு. கருப்பு மீன் கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே டர்ட்டியாக தான் இருந்தது. ரொம்ப குப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால
அதனால் பார்த்துட்டு அதில் வந்து நிறைய ஃபிஷ் இருந்துச்சுங்க. பயங்கரமாக இருந்தது, நிறைய ஃபிஷ். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு ஒயிட் கலர் ஃபிஷ் மட்டும் இருக்குமா. அதை பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு தெரியுதா என்னென்னு பார்ப்போன்றதுக்காக தான் போயிருந்தோம். மங்கி, பயங்கர மங்கி நிறைய இருந்தது. மங்கி நிறைய கோயில்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் ஹார்ஷாக நம்ம கிட்ட வந்து நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்க வந்துச்சு. பட் கொஞ்சம் தள்ளி கோயிலுக்கு வெளியே கொஞ்சம் தள்ளிலாம் இருக்கும்போது அது பாட்டு தான் உட்காந்துருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த அளவுக்கு எதுவுமே கொடுக்கல. அது மாதிரி பாப்பா வந்து மாஸ்க் வாங்கிட்டு வந்துருந்தாங்கன்னு சொன்னால அதை இதில் விட்டுட்டாங்க, இந்த குளத்தில் விட்டுட்டாங்க. கம்பி வழியாக எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. சர்ட்டன் வலிக்கு உள்ளே விழுந்துருச்சு. சரி இன்னும் அதை நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே விட்டுட்டு சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எவ்வளோ டஸ்ட்டு பாருங்க, மெயின்டெனன்ஸே இல்லை. மெயின்டைன் பண்ண முடியலையா என்னன்னு தெரில. கம்பி வேறு போட்டிருக்காங்க, கிரில் மாதிரி இருக்கு, அங்கிட்டு போக முடியல. ஸோ ரொம்ப டர்ட்டியாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கோயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சின்ன கோயில் தான். ஒரே ஒரு லிங்கம் மட்டும்தான் இருக்குது. இவ்வளோ படி ஏறி வரோம். ஒரு உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணோம், உட்காந்துருந்தோம், அந்த மாதிரி இல்லை. சாமி கும்பிட்டு டக்குன்னு வெளியேற மாதிரி தான் இருக்குது. அதுக்காக தான் அந்த கோயில் என்ட்ரன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த கோயில் என்ட்ரன்ஸு. நல்லா இருந்துச்சு, பழமையான கோயில்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சாமியை கும்பிட்டுட்டு பொரிகளை அந்த மீனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் வடிவுன்னு சொன்னாங்க. அந்த மீனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பொரிகளை வாங்கிட்டு போயிருந்தோமா, அது மங்கி பிடுங்கிட்டாங்க. ஸோ இது எல்லாமே கூட்டம் கூட்டமாக உட்காந்துருந்தாங்க. ஒரே ஒரு மங்கி மட்டும் கப்புலாம் 2 மங்கி உட்காந்துருந்துச்சு. நான் அதை பார்க்கவே இல்லை. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு வாங்க 2 மங்கி கப்புள்ஸாக உட்காந்துருக்கு, நம்ம போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வாங்கிட்டு போயிட்டு இந்த சைடில் உட்காந்துருக்கு பாருங்க. அது மட்டும்தான் 2 உட்காந்துருந்துச்சிங்க. அது எல்லாமே ஃபேமிலியாக தான் உட்காந்துருந்தாங்க. இந்த சைட்லலாம் மங்கி எதுவுமே செய்யலை. எல்லாருமே நடந்து போயிட்டு தான் இருந்தோம். எதுவுமே பண்ணல. அதுங்க பாட்டுக்கு உட்காந்துருந்துச்சுங்க. பட் கோயில்கிட்ட தான் வந்து பேக்லாம் நம்ம சேஃப்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. கையில் எது இருந்தாலும் டக்குன்னு வாங்கிடுது. நாங்கள் போகும்போது ஒரு மங்கி வந்து ப்ளூடூத் ஃபோன்ஸ் யாருக்குள்ளதோ ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸை வந்து கையில் வாங்கி வச்சுட்டு கொடுக்கவே இல்லைங்க. அது கையில் வாங்கி வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தோம், சரி ஓகே கோயில்கிட்ட கொஞ்சம் சேஃபாக போகணும் அப்படின்ட்டு. ஆமாம். அப்புறம் வந்து மெதுவாக நடந்து வந்துட்டோம். ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இறங்கும்போது அந்த கஷ்டம் தெரியல. ஒரு 10 மினிட்ஸ் எல்லாம் 15 மினிட்ஸில் கீழே இறங்கிட்டோம். நம்ம 15 to 20 மினிட்ஸில் நாங்கள் மலையை விட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம். இது வந்து நம்ம வெளியே வரும் இந்த காட்டிக்கெல்லாம் மார்க் போட்டோம். அதுதாங்க கோயில், நம்ம சிவன் கோயில். இங்கேருந்து பார்க்கும்போது ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் ரொம்ப ஹைட்டு தான், ரொம்ப ஹைட்டில் தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. தரிசனமும் சூப்பராக இருந்துச்சு. அங்கே போயிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டோமா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. சரி ஓகே, காலையில் பாலும் பழம் தான் சாப்பிட்டு வந்துருந்தோம். சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கடை ஆக்டர் சூரி சார் இருக்காங்கல்ல, அவங்க கடைக்கு தான் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு. தோசை இட்லி ட்ரை பண்ணிட்டோம். பாப்பா வடை சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. சட்னி சாம்பார் பயங்கரமாக இருந்தது. அதனால் போனீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள். ஒர்த் ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன். சாப்பிட்டுட்டு நல்லா தரிசனம் பார்த்து சண்டே சூப்பராக போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.